ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சி மூலம் இந்த நாளிலே கூட உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதும் நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அமைந்த காலை நேரத்தில் இந்த நாளுக்குரிய ஒத்தாசை நம்முடைய வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து நமக்கான ஒத்தாசை வருதுங்க. நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி சில பாடலை பாட போகிறோம். நல்லா ஒரு ஆராதனை செய்து நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சேர்ந்து பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நேரா என் கண்களை நான் ஏறெடுப்பேன்னு சொல்லி சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். எஸ், எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு தாசை வரும் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தாகந்திடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தாகந்திடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு தாசை நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே, வள்ளுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே, வள்ளுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். சேர்ந்து விசுவாசத்தோட சொல்லாமா? என் தீங்கும் என்னை அணுகாமல் என் ஆத்மாவை அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன். என் காலை அவர் தள்ளாட விட்டுவதே இல்லைன்னு சொல்லி என் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் என் தேவன். இது சத்தமா? என் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் என் தேவன்.
சேர்ந்து சொல்லலாம். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலது பக்கத்தில் ஏசப்பா நிழலாகவே இருக்கிறார்ல. நம்ம சேர்ந்து சொல்லுங்க, அப்பா என்னுடைய வலது பக்கத்தில் நீர் நிழலா இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. ஆமென். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தாது. ஆமென். அப்படி நம்ம கண்களை மூடி அப்பாவை பார்த்து கொஞ்ச நேரம் உண்மையே நாங்கள் நேசிப்பாண்டவரே. கர்த்தர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறப்பா, எவ்வளவாய் எங்கள் மீது நினைவாய் இருக்கிறேன் அப்பா. மறவாமல் நினைவு கூறுகிற நல்ல தெய்வ ஆண்டவரே, எங்களை கர்த்தர் மறவாமல் இருக்கிறதுக்காக, எங்கள் மீது தேவனின் நினைவாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நேசிப்போம், உண்மையே நாங்கள் சோதரே பாப்பா. நீர் ஏசப்பா நீ நம்பத்தக்க தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டி கொள்வதற்கும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற கர்த்தர் நீ. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை சோதனைக்கிறோம். அப்பா அம்மாக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா அம்மாக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் கிருபைகளை சூழ்ந்து கொள்கிறதுக்காக நன்றி. உண்மையே நாங்கள் நேசிப்போம், உண்மையே நாங்கள் நேசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் நேம். அப்பா அம்மாக்கு நன்றி. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். அப்பாவை பார்த்து உணர்ந்து சொல்லலாமா? உம்மையே நான் நேசிப்பேன், 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 உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்தேற்றால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. செய்து சொல்லுங்க. உம் சந்நிதியிலே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. இப்ப சொல்லாம உண்மையை நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. செய்த சொல்லுங்க. உம் சந்நிதியில், உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. செய்து சொல்லலாம். அப்படியே கண்களை மூடி உண்மையே நான் நேசிப்பேன்னு சொல்லலாம். உண்மையே நான் நேசிப்பாண்டவரே. வாழ்க்கையில
எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலை நடுவில் அப்பா உங்களுடைய சொந்த குமாரன் பாராமல் அவரே எங்களுக்காக தந்திருந்தீங்க. உங்களுடைய அன்பு எவ்வளவு மேலானது ஆண்டவரே. எங்கள் ஜீவனை காட்டில் உங்களுடைய கிருபை எவ்வளவு மேலானதா இருக்கு ஆண்டவரே. நேசமா உங்கள் ஜீவனை கூட எண்ணாமல் எங்களுக்காக சிலுவையில் மறிக்க, எங்களுடைய பாவத்துக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய அக்கிரமத்துக்காக கல்வாரி அடிக்கப்பட்டீங்களே. உங்கள் அன்பு எவ்வளவு மேலானது நேசமா. அப்படியே அதை உணர்ந்து நம்ம கர்த்தரை நன்றி உணர்ந்து சொல்லுங்கள். ஆமா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் உண்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்க, அந்த உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் தேவன் எங்கள் மீது காட்டுகிற அன்பு எவ்வளவு மேலானது, எவ்வளவு மேலானது ஆண்டவரே. இசப்பா, எந்த சூழ்நிலைகளை காட்டி கொடுக்காத அன்பு, எங்களை எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்காத ஒரு அன்பு ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அநேக தவறுகள் செய்திருந்தாலும் ஒரு முறை கூட தகப்பன் எங்களை காட்டி கொடுக்காம எங்களை மன்னித்து மன்னித்து கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து எவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவர். அப்பாவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பின் திரும்பேனே. ஆமாண்டவர், உண்மையே நாங்கள் ஆராதிப்போம், உண்மையே நாங்கள் சோதரிப்போம். தொடர்களை கர்த்தர் ஆளுகை செய்யும். ஒரு பகுதியுடைய பிரச்சனைகள் ஆளுகை செய்து நடந்துட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம தொடர்ந்து இவ்வளோ நேரம் நம்ம தேவன் ஆராதனை செய்தோம். ஆமென். கர்த்தர் அந்த ஆராதனை அங்கீகரித்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய அன்பை எண்ணி பார்த்து நம்ம ஆராதித்தோம். உண்மையே நான் ஆராதிப்பேன், உண்மையே நான் நேசிப்பேன்னு சொல்லிட்டு தேவனுடைய அன்பை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தினோம். நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதியை கர்த்தர் உகந்த வாசனை ஏற்றுக்கிறார். ஆமென். ஸோ நம்ம தேவ சமூகத்தில் வந்து அவர் ஆராதிக்கும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ நம்ம ஜெபிக்கும் போது பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கான பதில்கள் பரலோகத்துக்கு போகுது. அதே நம்ம ஆராதனை செய்யும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது, அவருடைய மகிமையை சொல்லி அவருடைய பிரஸ்தாபத்தை எண்ணி நம்ம பாடும்போது கர்த்தர் அந்த இடத்துக்கு இறங்கி வருகிறார். ஆமென். நம்முடைய துதியானது அவருடைய சமூகத்தில் தூப பலி அவர் அங்கீகரிக்கிறார். ஆமென். ஸோ நல்ல ஒரு ஆராதனை செய்தும் தொடர்ந்து தேவ வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஏசாயா தீர்க்க தரிசனம் 49வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல ஒரு ஹல்லேலூயா. ஆமென். வசனம் அழகா சொல்லுது. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். ஸோ தேவனாக கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறாருங்க. கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் என்பது இந்த வசனம் நம்ம அழகா நமக்கு வெளிப்படுத்துது பாருங்க. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது நம்ம தேவன் கரத்தில், ஆமென், அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி அவரை போல நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இன்னைக்கு வசனம் சொல்கிறது அவருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய உள்ள கரத்தில் இருக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுது. அவர் நமக்கு திரும்ப ஒரு வச்சை நமக்கு ஞாபகப்படுத்த. நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், கர்த்தரனை என் மீது என்னை நேசிக்கிறாரா, அதனால் அவர் என்னை நேசித்திருந்தால் என் வாழ்க்கை இவ்வளோ பாடு இருக்குமா, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நிறைய கேள்விகள் வருது. ஸோ நிறைய கேள்விகள் நம்ம சந்திக்கிறோம், நிறைய கேள்விகள் கூட நம்ம எழுப்புகிறோம். சில நேரத்தில் கூட நம்ம விசுவாசம் குன்றி போகுது. சூழ்நிலையை பார்க்குறோம், சூழ்நிலை பார்த்தா ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாக இருக்குது, நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் எதை போய் தொடங்கினாலுமே அதில் ஒரு லாஸ் ஆகிட்டே இருக்குது, கடன் மேலே கடன் வந்துகிட்டே இருக்குது, வியாதி மேலே வியாதி, ஒரு நல்ல சுகம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டனே அப்படின்னு சொல்லி நிறைய கலக்கத்தோடு இன்றைக்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்த பாருங்கள், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்திருக்கேன். ஆமென். அவருடைய உள்ள கரத்தில் கர்த்தர் நம்மை வரைந்திருக்கிறார். ஆமென். ஸோ தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய கண்ணோட்டத்தின் கீழே தான் நீங்கள்
இருக்கிறீங்க. அவருடைய கண்ணோட்டத்தின் கீழே தான் நம்ம இருக்கணும். அவருடைய பார்வை இல்லாமல், அவருடைய அனுமதி, ஸோ அவருடைய பார்வை இல்லாமல் நம்ம அவருடைய பார்வைக்கு மறைவாய் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடப்பது கிடையாது. நம்முடைய நிலைமை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உள்ளங்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொதுவாக உலக மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, தங்களுக்கு பிடிச்ச அல்லது தங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்களுடைய பெயர்களை கைகள் என்ன பண்ணி வைப்பாங்கன்னா, கைகள் எழுதி வைப்பாங்க. ஸோ இந்த அன்பு பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு அன்பு. இது ஒரு நிரந்தரமான அன்பு என்பது கிடையாது. இந்த உலக பிரகாரமாக காட்டுகிற அன்பை காட்டிலும் தேவன் நம் மீது காட்டின அன்பு ஒரு நிபந்தனை அற்ற ஒரு அன்பை காட்டு. இது இப்ரேய பாஷையில் அகாப்பே அன்புன்னு சொல்லுவாங்க. அகாப்பே அன்புன்னு சொன்னால் நிபந்தனை அற்ற அன்பு. உலகம் காட்டுகிற அன்பு எப்பொழுதுமே ஒரு நிபந்தனைக்குரிய ஒரு அன்பாக தான் உலகம் நம்ம காட்டுது. ஆனால் கர்த்தர் தேவன் நம்ம மீது காட்டுகிறதான அன்பு ஒரு நிபந்தனை அற்ற அன்பை அவர் நம்ம மீது காட்டுகிறார். நிபந்தனை அற்ற அன்பைனா சொன்னால் அதுக்குன்னு ஒரு எல்லையே கிடையாது. ஒரு எல்லையற்ற ஒரு அன்பு, நிபந்தனையே இல்லாத ஒரு விலையேற பெற்ற அன்பை இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் காட்டுகிறார். அதில் ஒரு வசனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். உள்ள கைகளை வரைந்திருக்கிறார். ஆமே. ஸோ தேவனுடைய கரத்தின் நிழலில் அவருடைய கரம் பாதுகாப்பானதாக இருக்குது. அவருடைய கரம் வல்லமையானது. ஸோ அவருடைய கரத்தின் கீழே, அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கிற வரைக்குமே எந்த பிசாசோ, எந்த தீய சக்திகளோ அல்லது எந்த வியாதியோ எதுவுமே அவருடைய கரத்திலிருந்து நம்ம பறிக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய கரம் அவ்வளோ பாதுகாப்பானதுங்க. அவருடைய கரம் அவ்வளவு பாதுகாப்பானது. ஆமாம். இன்றைக்கு உங்கள் நிலையை இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் சந்திக்கிற எல்லா துன்பங்கள், வேதனை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வியாகுலம் எல்லாவற்றையுமே கர்த்தர் அறிந்திருக்க. இன்றைக்கு அதை தான் தேவன் உங்களோட நினைப்பூட்டு விரும்புகிறார். இவ்வளோ சூழ்நிலைகள், இவ்வளோ பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலுமே இன்னமும் அவருடைய உள்ளங்கரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆலையில் அவருடைய பாதுகாப்பின் கீழே தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய கரம் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் இந்த சூழ்நிலை எல்லாம் ஒரு நாள் ஜெயமாக மாறுங்க. உங்கள் கண்ணீர், உங்களுடைய கவலை, நம்முடைய வியாதி, நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலையும் அதெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மாறும். ஏன்னா அவருடைய பாதுகாப்பின் கீழே, அவருடைய கரத்தின் கீழே நம்ம இருக்கிறனால எதுவுமே நம்ம அணுகாது. அவர் நம்ம ஒருபோதும் மறந்து போகிறதான கடவுள் கிடையாது. உபத்திரவத்தை அவர் அர்த்தமென்று எண்ணாமலும் அதை அசட்டை பண்ணாமல் இருந்து அவங்க ஜெபத்தை கேட்கிறாராம். இன்னைக்கு உபத்திரப்படுகிற நம்ம ஒரு நாளும் கர்த்தர் என்ன பண்ணால் மறந்து போவதே கிடையாது. அவருடைய கரத்தில் நீள அவர் நம்ம வைத்து நம்மை பாதுகாசு. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போதே ஆண்டவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார், உங்களை என்னை ஏசப்ப எந்த அளவு உள்ளங்கைகளில் வரைந்து, உள்ளங்கையில் பொறித்து, உள்ளங்கையில் நம்ம பார்த்து கொண்டிருக்க அவருடைய உள்ளங்கரத்தில் நம்ம இருக்கிறோம். அவர் உள்ளங்கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க. ஸோ எந்த சூழ்நிலையத்திலுமே ஆண்டவர் நம்மை விட்டு விலக போவது கிடையாது. நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், துன்பங்கள் ஆகட்டும், வியாதிகள் ஆகட்டும், இது நடுவில் ஒரு கரடு முரடான பாதைகள் இல்லை கஷ்டத்தின் வழியாக நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தாலுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏசப்பனை மறந்துட்டாரு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். உங்கள் கஷ்டத்தின் பாதையில் அவங்க கூட தான் இருக்கார். உங்கள் வறுமையின் பாதையில் ஏசப்ப அவங்க கூட தான் இருக்கா. உங்கள் துன்பத்தின் நடுவில் அவர் உங்கள் கூட தான் இருக்கு. உங்கள் வேதியின் நடுவில் ஒரு ஏசப்ப அவங்க கூட தான் இருக்கார். ஆமென். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஒரு ராஜா இருக்கான். ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா அவனுடைய மகனுக்கு, இளவரசனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை இளவரசனிடம் அவனுடைய பையன்கிட்ட தான் தரணும். ஸோ இப்படிப்பட்டதான் ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரு இளவரசன் அந்த ராஜா இந்த ஸ்தானம் உடையவன் எந்த பயம் இருக்கக்கூடாது. ஸோ மக்களுடைய குறைகளெல்லாம் தீர்க்கணும், அது மாதிரி நல்ல ஒரு அனுபவம் உள்ள மகனாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஸோ முதலாவது அவனுடைய பயத்தை நீக்கலாம், அவருடைய பயத்தை போக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜா தீர்மானம் செய்வார். தீர்மானம் செய்தோடனே அவங்களுடைய தலைமுறையில், அந்த ராஜாவுடைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா சில பயத்தை எப்படி நீக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஆலோசனை வச்சுருப்பாங்க. அதேபடி செய்யலாம்னு சொல்லி பார்த்தா அந்த ராஜ்யத்தை விட்டு, அவங்க இருக்கிறதான ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தை விட்டு வெளியே போகும்போது ஒரு அடர்ந்த காடுங்க. அந்த காட்டில் போயிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த ஒரு காட்டில் ஒரு தனியாக ஒரு காடு இருக்கும். ஸோ அந்த காட்டில் போயிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக எந்த ராஜாவுடைய பையனாகட்டும், ராஜாவாக அடுத்து வரப்போகிற அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் ஒரு நைட் ஃபுல்லாக தனியாக இருக்கணும். எந்த மனிதனுடைய உதவி இல்லாமல் ஒரு நைட் ஃபுல்லாக அவங்க தனியாக இருந்துட்டாங்கன்னா அந்த பையன் அவங்க விட்டு போயிடும். அதுக்கப்புறம் ராஜ்யத்தை அவங்க கையில் ஒப்புக்கணும். இப்படிப்பட்டதான் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ராஜா தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க, என்னென்னா உங்கள் பயத்தை போக்கணும், பயம் இல்லாதவன் தான் ஒரு ராஜாவை அமர முடியும், ராஜ்யத்தில் அமர முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த மகனை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னா அந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. அடர்ந்த காடு, பகல் நேரத்துலேயே அந்த காடு எப்படி இருக்குதுன்னா மிகவும் இருட்டாக இருக்குது, ரொம்ப இருட்டு. பகல் டைம்லேயே சூரிய வெளிச்சம் தரையில் பட முடியாத அளவு அந்த இலைகள் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது.
ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு ஈவினிங் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு ராஜா ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, மகனே நைட்டு இன்னைக்கு வந்து இந்த ஒரு மரத்தில் உன்னை கட்டி வச்சிருவாங்க. கட்டி வைக்கிறது மாத்திரம் கிடையாது, உன் கண்ணையும் என்ன பண்ணிடுவோம்னா சேர்த்து கட்டி வச்சிருவோம். ஸோ கட்டி வச்சதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். திருப்பி நான் வந்து காலையில் வருவேன். ஸோ காலையில் வந்து உன்னை உயிரோடு இருந்தீங்கன்னா உன்னை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த செய்தியை சொல்வார். உடனே இந்த பையனுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வந்து நைட் எந்த மனுஷனோட உதவியும் கிடையாது. ஸோ நம்ம பக்கத்தில் என்ன நடக்கும் எதுவுமே தெரியாதே. என்னடா அப்பா நம்மளே ராஜ்யபாரம் தருவாரும் பார்த்தா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை விட்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த மகனுக்குள் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா வந்து நைட் டைமில் தனியாக விட்டு போகும்போது எவ்வளோ ஒரு பயம் இருக்குன்னு நமக்கே தெரியும். நம்மளே கூட நிறைய இடத்துல இங்கிருந்து நம்ம வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு போகணும், இல்லை நம்ம தெருவுலேருந்து வேறு தெருவுக்கு நம்ம மாறி போகணுன்னாவே நைட் ஆயிடுச்சுனாவே கொஞ்சம் யோசிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 1 மணி ஆயிடுச்சுனாவே நம்ம ரொம்ப யோசிப்போம் தானே. ஸோ அதே போல் அந்த ராஜா அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, நம்ம பயத்தில் இருக்கும்போது சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அந்த பையன் தைரியமாக இருக்கிறான். அந்த பையனை ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறார். ஸோ கையை கட்டி வச்சதுக்கப்புறம் அவனுடைய கண்ணையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு கட்டி வச்சிட்டாரு. உடனே வந்து ராஜா நடந்து போகிற மாதிரி சத்தம், நடந்து போனால் அந்த இலைகள்னால அந்த கால் வந்து சரக்குடைய கேட்கும். ஸோ நடந்து ராஜா போயிட்டாரு. ஸோ ராஜா நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குற உடனே இந்த பையன் மனசில் நினச்சிட்டான், அப்பா ஓகே ராஜா நம்முடைய அப்பா வந்து இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பார்த்தா நைட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஆகுது. இவனுக்கு கொஞ்சம் பயம் ஆகுது. ஏன்னா திடீர்னு பக்கத்தில் ஏதோ சவுண்டே கேட்குது. திடீர்னு பாம்பு வர மாதிரி, இவன் குலைக்கிற மாதிரி, நாய் வர மாதிரி, நரி வர மாதிரி, ஸோ சின்ன சவுண்டுகளாக கேட்குது. இதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு ஒரே பயமே பிடிச்சி, அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டோம் போல். அப்புறம் எப்படியோ பார்த்தா சூரிய வெளிச்சம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தா, ரொம்ப நேரம் விடிஞ்சிற டைம் பார்த்தா திருப்பி நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தர் நம்ம சைடு நடந்து வர்றாங்க. ஸோ அப்படி நடந்து வர மாதிரி கேட்டதுமே இவன் நல்லா தெரிஞ்சு அப்பா தான் என்னை நோக்கி நடந்து வராருன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு உடனே பார்த்தா அவங்க அப்பா வந்து, வாழ்த்துக்கள் மகனே, இன்னைக்கு ஃபுல்லாக நீ நைட்டு தனியாக இருந்துக்கிறன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக என்ன பண்ணாலும் அந்த கண்ணில் கட்டின கயிறு அவுத்து விடுறாரு. அந்த கயிற்றுல அவுத்ததுக்கப்புறம் பார்த்தா இவனை சுற்றிலும் பார்த்தா பாம்பு அடிச்சுக்குது. ஒரு நாய் வந்து அடிச்சுக்கிறாங்க. ஆமாம் பாருங்க, அவனை சுற்றி பாம்பு அடிச்சுக்குது, ஒரு நாய் செத்து கிடக்குது. ஸோ இது மாதிரி சின்ன மிருகங்கள்லாம் கிடக்குது. ஒரு தேல் எல்லாம் கிடக்குது. இதை பார்த்ததுமே பார்த்தா இவன் பயந்து அதெல்லாம் வெட்டி கிடக்குது, அதெல்லாம் இறந்து போய் கிடக்குது. உடனே இந்த பையன் வந்து கேட்பான், நான் தான் நைட் ஃபுல்லாக கட்டி என்ன வச்சுருந்தாங்களே, இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லும்போது அந்த ராஜா சொல்லுவார், மகனே நைட் ஃபுல்லாக நீ எப்படி இங்கே இருந்தியோ, உன்னை சுற்றி உனக்கு எந்த தீங்கும் நேரிடக்கூடாது, உனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி உன் பக்கத்தில் நான் இருந்தேன். நான் தான் நடந்து போகிற மாதிரி அப்படி பண்ணதும் நான் தான், திருப்பி வர்ற மாதிரி நடந்ததும் நான் தான். ஆனால் உன்னை விட்டு நான் உன்னை விட்டு விலகி போகவே இல்லை. உன் பக்கத்திலே இருந்து உன்னை எதுவும் செய்யக்கூடாது, நீ வந்து பயத்தை மேற்கொள்ளணும், நீ வந்து ராஜ்யபாரத்துக்கு தகுதியுள்ள மாறணும்னு சொல்லிட்டு உன் பக்கத்திலே தான் இருந்து இது எல்லாத்தையும் நான் தான் செஞ்சது. அந்த நிறைய அடித்தது, அந்த தேலை அடித்தது எல்லாமே நான் தான், உன் கூடவே இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னான். நம்ம அதே போல பாருங்களேன், உலகப்புறமாக ஒரு ராஜாவே தன்னுடைய மகனை வந்து எந்த சூழ்நிலையுமே விட்டு கொடுக்காம பாதுகாக்கிறது போல இன்னைக்கு வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் அவருடைய கரத்தில் நம்மை பொறித்து, அவருடைய கரத்தில் வைத்து பார்க்க, அவருடைய சாயலையும் படியாகும், அவருடைய ரூபத்தின் படியாக இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் படைத்திருக்க. ஸோ நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதே கிடையாதுங்க. நம்முடைய துன்பமான நேரத்திலும் அவர் கூட தான் இருக்கார், நம்முடைய வியாதியின் நேரத்திலும் கூட தான் இருக்கும், கூடயே இருந்து நமக்கு சுகம் தருவார். நம்ம விசுவாசத்தை அவர் மீது வைக்க, நம்முடைய ஃபோக்கஸ் நம்ம விசுவாசத்தை அவர் மீது நம்ம வைக்கும்போது தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்க என்பதை நம்ம நாளாக பார்க்கணும். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில கசப்பான சூழ்நிலை வரும்போது என்னை பார்க்கவில்லை என்று அல்ல, நம்ம உங்களை இனி வரும் நாட்களிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போகவே சில கசப்பான சூழ்நிலை கர்த்தர் நடத்துகிறார். சில கசப்பான அனுபவத்துகள் நடத்தும் போது, கசப்பான அனுபவத்துகள் நம்ம போயிட்டே இருந்தாலுமே எல்லா கசப்பான அனுபவம் தேவனால் வருவது கிடையாது. சில கசப்பான அனுபவங்கள் நம்ம உருவாக்கி கொண்டதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டதான அனுபவத்தை நம்ம போனாலுமே கர்த்தர் அது எல்லாத்தையும் அந்த சூழ்நிலையெல்லாம் இயேசுவை ஜெயமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் வியாதி என்று நீங்கள் சொல்ல வேணாம். உங்கள் வியாதியை கர்த்தர் மாற்ற, உங்கள் கடனை கர்த்தர் மாற்ற, உங்கள் பிஸ்னஸ் ஒரு ஆசை உண்டாகும். நீங்கள் செய்கிற
எந்த காரியமானாலும் அந்த காரியம் நீ வாங்கி இனி உங்கள் மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவல் நெக்ஸ்ட் மூவ் உங்களுக்கு நல்ல விசேஷமானதாக இருக்கும். அடுத்து நீங்கள் எடுக்க வேண்டியதான் அடிகள் வந்து விசேஷமானதாக அநேக வாசல்களை கத்த திறக்க போகிறார். அது மாத்திரம் கிடையாது, உங்கள் காரியம் அற்பமாக இருந்தாலுமே உங்களுடைய முடிவு பிளஸ்ஸிங்கானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தில் ஒரு 4 காரியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். தேவன் 4 காரியம் என்ன சொன்னால், கடவுள் நம்ம மீது எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கா, இந்த உள்ளங்கையில் என்னை வரைந்திருக்கிறான்னு சொல்லப்படும் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு 5 விதமான காரியங்கள் நமக்கு தெரிய வருதுங்க. என்ன சொன்னால், கடவுள் நம்ம எவ்வளவாய் நம்ம மீது அன்புள்ளவராக இருக்கிறார் சொல்லி காட்டுது. ரெண்டாவது பாருங்க, அவருடைய விழிப்புணர்வு நம்ம மீது அவர் எவ்வளவு விழிப்புணர்வாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறதையும் உறங்குவதில்லை தூங்குவது வசனம் செய்யபடி அவர் எவ்வளவு விழிப்புணர்வாய் நம்ம மீது இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. மூணாவது பாருங்க, அவருடைய நிலையான சிந்தனை, நம்மை குறித்ததான சிந்தனை உள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மீது ஒரு நிலையான சிந்தனை வைத்திருக்கிற கடவுளா இருக்கு. அது மாத்திரம் கிடையாது, அவருடைய பாதுகாப்பை அந்த வசனம் குறி அவருடைய தேவன் எப்படி பாதுகாக்கிறார், உள்ள கைகளில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அஞ்சாவது பாருங்க, அவருடைய கவனிப்பு, அவர் எப்படி நம்ம மீது கவனமாக இருக்கிறார். நம்ம இந்த 5 காரியங்கள் இந்த ஒரே வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். முதலாவது, அவர் நம்ம மீது வைத்த அன்பை தெரிகிறது. ரெண்டாவது, அவர் நம்முடைய காரியத்தில் எவ்வளவு விழிப்புணர்வாக இருக்கிறார் என்பது தெரியுது. மூணாவது, அவருடைய நிலையான சிந்தனை, நம்ம மீது எவ்வளவு நிலையான ஒரு சிந்தனை வைத்திருக்கிறார். நாலாவது, அவருடைய பாதுகாப்பை குறிக்கிறது. ஐந்தாவது, அவர் நம்ம மீது எவ்வளவு கவனமாக இருக்கிறார், எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை இந்த வசனத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு அவர் உள்ள கைகளில் வைத்து நம்மை பாதுகாக்கிறா. ஸோ நீங்கள் கசப்பான அனுபவத்தில் கசப்பான சூழ்நிலை நடுவில் நீங்கள் கடந்து போயிட்டு இருந்தாலும் எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், உங்கள் காரியம் ஜெயமானதாக ஆசீர்வாதமானதாக அவருடைய கிருபையினாலும் நன்மையினாலும் உங்கள் நிரப்புகிறதான ஒரு நாள் வரும். ஆமே. ஸோ இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சூழ்ந்து போகவே கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டம், இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லி கவலைப்படாதீங்க. உங்கள் எதிர்காலத்தை உங்களால் ஆசீர்வாதமாக மாற்ற நம்முடைய தேவனால் கூட நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆமே. நம்ம மீது அன்புள்ள தேவனாக இருக்க, நம்ம மீது கவனம் உள்ள தேவன் கவனமாக இருக்க, நம்ம மீது ஒரு நிலையான சிந்தனை கொண்டு நம்முடைய பாதுகாப்பை விரும்புகிறதான கர்த்தர் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏசப்பாடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ எதை குறித்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. ஒரு சந்தோஷமாக இருங்க. என்ன சந்தோஷம்னா, இன்னைக்கு நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். நான் துன்பம் அனுபவிச்சாலும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். நான் வியாதியில் இருந்தாலும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். இந்த வியாதி எனக்கு ஒன்றுமே செய்யாது. இந்த வியாதியை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்ய, கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிறார். ஸோ வசனம் சொல்படி உங்கள் அக்கினி மதிலாயிருந்து நம்மை பாதுகாக்க நல்ல ஒரு கடவுளுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? இப்படி கண்களை மூடி ஜெபிங்க. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் மீது எவ்வளவு நேசமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, வசனத்தில் பார்த்தோம், எசப்பா உடைய உள்ள கரத்தில் எங்களை வைத்திருக்கிறீர். அப்பா, உள்ள கரத்தில் எங்களை வரைந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை நேசித்ததுக்காக உமக்கு நன்றி. உடைய விலையேறப்பட்ட அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரே எங்களுக்காக தந்திலே எவ்வளவா எங்கள் நேசித்தீங்க. அதற்காக நன்றி. நீங்கள் செய்த சகல நன்மைக்காக சோத்துற ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா சோதரம், அப்பா வேலைக்கு போகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க. அப்பா சோதரம், அவங்களுடைய பிஸ்னஸ் ஆசிரியமாக இருக்கட்டும், ஊழியங்கள் ஆசிரியமாக இருக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் மாறட்டும், நிறைவான கர்த்தர் நிறைவாக நடத்துங்க. எல்லா வியாதி வேதனை இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலையோடு மக்கள் இந்த நாளில் இருக்கணும். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் வந்த தேவ பிள்ளைகள் அனைவரும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ணமான சுகம், ஒரு தெய்வீகமான பிரச்சனை உணர்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் அவங்க மீது எவ்வளவு நேசமுள்ளவராக அறிந்து கொள்ளட்டும். உங்க அன்பின் ஆழத்துக்குள்ள இன்னும் அதிகமா வளர கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, எல்லாரையும் தாழ்த்தி வெப்ப கொடுக்குறோம். அப்பா சோதரம், அப்பா ஸ்கூல் காலேஜ் போகிற எல்லாரையும் ஆசிரியத்து நல்ல ஞானத்தினால் நிரப்புங்க. கிருபை தாங்க. ஊழியம் செய்கிற எல்லா போதகர்கள், எல்லா ஊழியர்களை தேவ பிள்ளைகள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய பிசினஸ் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய நன்மை சூழ்ந்து வரட்டும். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை பலப்படுத்தும். சகல துதியும் கனமும் எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரம் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்த நம்ம தேவ சமூகத்தில் தினமும் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு நாளும் அவர் ஆராதித்து தேவ வார்த்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு பங்கெடுக்கும் போது தேவ மகிமையை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். God bless you.